இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன். ஸ்பியர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் அப்படின்றது கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் தி மெத்தட். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸ்கேட்டர் டயக்ராமில் கண்டுபிடிக்கலாம், கால் பியர்சன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன். இந்த ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் 3 விதமாக பிரிக்க முடியும். when ranks are given. ஸோ ரேங்கே கொடுத்துட்டாங்கன்னா எப்படி சம் போடுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரேங்க்ஸ் கொடுக்கலன்னா நம்ம எப்படி ரேங்க் அலோகேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அடுத்தது கொடுக்குற ரேங்க்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருந்தா நம்ம ஒரே ரேங்க் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரே ரேங்க் வரும்போது அந்த சம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதலாம். ஸ்பியர்மேன் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட notation, it is rho equal to 1 minus 6 into summation d square. d ன்றது இங்க difference plus m cube minus m by 12 plus m cube m1 ன்னு வச்சுக்கலாம். m1 cube minus m1 divided by 12, m2 cube minus m2 divided by 12 and so on றது ranks repeated இருந்ததுன்னா போயிட்டே இருக்கும். whole thing divided by capital N cube minus capital N. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு bracket. நியூமரேட்டரில் 6 into something இருக்குது and denominatorல n cube minus n இருக்குது. மொத்தமாக சேர்த்து ஒரு ப்ராக்கெட், வெளியில் 1 மைனஸ்னு இருக்குது. இந்த எம்ன்றது ரிப்பீட்டட் ரேங்க்ஸ். இது ரிப்பீட்டட் ரேங்க் இருந்தால் தான் இந்த எம் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த எம்ன்ற பார்ட்டே இருக்காது, அது 0. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ரேங்க்ஸ் ஆர் டைரக்ட்லி கிவன். இந்த வீடியோவில் டைரெக்டாக ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சம்மை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கால்குலேட் rank correlation. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க rank correlation for that following. ஓகே, எக்ஸ் வேல்யூ இருக்கு, ஒய் வேல்யூ இருக்கு. எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ. எக்ஸ் வேல்யூ 10, 8, 1, 2, 6. இது எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ 6, 10, 5, 4, 3, 1, 2, 9, 8, 7. இப்போ இதை எப்படி நம்ம டைரெக்டாக ரேங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது? கொஸ்டினில் ஒரு எக்ஸ் இருக்குது, ஒரு ஒய் இருக்குது. எக்ஸில் மொத்தம் 10 நம்பர் இருக்குது. அந்த 10 நம்பர் தான் 1லேருந்து 10க்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அது ஒரு ரேங்க்கு. இதே என்னோடய நம்பர் 65, 48 அப்படி சம்மந்தமே இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ அந்த நம்பருக்கு நாம தான் ரேங்க் கொடுக்கணும். இப்போ இது வந்து ரேங்க்கு தான் கொடுத்துருக்காங்க, அந்த ரேங்க்கை தான் ஒரு ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ ரேங்க் கொடுத்துட்டாங்கன்றதுனால நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். எக்ஸ் ஒய்யை இப்போ வெர்டிக்கலாக எழுதிக்கலாம். கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு எக்ஸு 10, 8, 1, 2, 6, 9 and y value 6, 10, 5, 4, 3, 1. ஓகே, ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸும் ஃபில் பண்ணிக்கலாம். எக்ஸ் வேல்யூஸில் 9க்கு அடுத்த வேல்யூ 3, 5, 4, 7. ஒயில் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 2, 9, 8, 7. இப்போ கொடுத்துருக்கிற வேல்யூவு ஃபஸ்ட்டு வேல்யூ ரேங்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேர் ரேங்க் 1. அடுத்து ஒய் வேல்யூவை ரேங்க் 2ன்னு எடுத்துக்கலாம். டின்றது டிஃப்ரென்ஸ்ன்றது R1 மைனஸ் R2. எல்லா சம்லேயும் நம்ம இது மட்டும்தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 2 ரேங்க்கு, அந்த ரேங்க்குக்கு டிஃப்ரென்ஸ் அது டி ஸ்கொயர் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ R1 மைனஸ் R2 அப்படின்னா இது 4, 10 மைனஸ் 6 4, 8 மைனஸ் 10 மைனஸ் 2, மைனஸ் 4, மைனஸ் 2, 3, 8, 1, மைனஸ் 4, மைனஸ் 4, 0. இது நம்மளோட டி வேல்யூ. ஆனால் நமக்கு தேவையானது டி ஸ்கொயர்னால் ஸ்கொயர் பண்ணணும். 16,
4, 16, 4, 9, 64, 1, 16, 16, 0. நமக்கு டி ஸ்கொயரோட டோட்டல் தான் வேணும். ஸோ டி ஸ்கொயரை எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 146ஓட வேல்யூ வருது. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஸ்பியர்மேன் கார்லேஷனோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 minus 6 into summation d square plus repeated rank வந்ததுன்னா என்ன பண்ணலாம், அதுக்காக இந்த m divided by 12 and so on whole thing divided by n cube minus capital N bracket close பண்ணிடலாம். இப்போ 1 minus numeratorல 6 into summation of d square ஓட வேல்யூ 146. இங்கே ஏதாவது ரேங்க் ரிப்பீட் ஆயிருக்கா பாருங்க. ரேங்க் ரிப்பீட்டட்னா ஒரு காலமாக தான் பார்க்கணும். எக்ஸுக்குள்ளே ஏதாவது ரிப்பீட்டட் ரேங்க் இருக்கா, ஒய்க்குள்ளே ஏதாவது ரிப்பீட்டட் ரேங்க் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே ரிப்பீட்டட் கிடையாது. ஸோ அந்த பார்ட்டே 0 டிவைடட் பை என்னோட வேல்யூ 10. ஸோ 10 cube minus 10. இதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வர்ற ஆன்சரை 1ல் சப்ட்ராக்ட் பண்ணும். 1 மைனஸ் இங்கே இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணால் 0.8848 மைனஸ் பண்ணும்போது 0.115. இதுதான் ரோ வேல்யூ. இப்போ பாருங்கள், இதுவும் நமக்கு +1லேருந்து -1குள்ளே தான் ஆன்சர் வரும். இந்த ப்ராப்ளம் ரேங்க்ஸ் ஆர் கிவன். அடுத்த வீடியோவில் when ranks are not given கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் ரேங்க் அலோகேட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரேங்க் கார்லேஷன் பார்ட் 2. இதோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ரேங்க் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி சம் போடுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் ரேங்க் கொடுக்கல, நம்பர்ஸ்லாம் பாருங்கள் ரேண்டமான நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இது ரேங்க் கிடையாது. ஸோ ரேங்க் இல்லைன்னு தெரிஞ்சோடனே நாம் இதுக்கு ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ வழக்கமாக எப்படி ரேங்க் கொடுப்போம், யார் நிறைய மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்க் கொடுப்போம். அதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்குற வேல்யூவை முதல்ல வேர்ட்டிக்கலாக மாற்றி எழுதிக்கலாம். ஸோ XYயை வேர்ட்டிக்கலாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ரேங்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 52, 63, 45, 36, 72, 65, இங்கே 62, 53, 51, 25, 79, 43. இது வந்து ரெண்டு காலமையும் நம்ம சேர்த்து ரேங்க் பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு காலமாக தான். ஃபஸ்ட்டு எக்ஸ் காலமில் இருக்கிற வேல்யூவுக்கு ரேங்க் பார்க்கணும், அப்புறம் ஒய் காலமில் இருக்கிற வேல்யூஸ்க்கு ரேங்க் பார்க்கணும். 47, 25, இங்கே ரிமைனிங் வேல்யூ 60, 33. இப்போது ரேங்க் 1. ரேங்க் 1ன்றது எக்ஸ் காலமில் இருக்கிற வேல்யூவுக்கு ரேங்க் பார்க்குறோம். ஸோ எக்ஸில் ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ இருக்குது, கிரேட்டஸ்ட் வேல்யூ எது இருக்குன்னா 72. அப்போ 72க்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ரேங்க். 72க்கு அடுத்தபடியாக எந்த வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தா 62 தான் இருக்குது. ஸோ 62க்கு செகண்ட் ரேங்க். அப்புறம் 63 இருக்குது, தேர்ட் ரேங்க். இது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ரேங்க் கொடுத்துட்டே வரணும். 63க்கு அப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற வேல்யூ 52. ஸோ 52க்கு ஃபோர்த் ரேங்க். 52க்கு அப்புறமா இருக்கிறது 47. 47க்கு ஃபிஃப்த் ரேங்க். 45க்கு சிக்ஸ்த் ரேங்க். 33க்கு செவன்த் ரேங்க். லாஸ்ட் வேல்யூக்கு ரேங்க் கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் டேட்டா என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் லாஸ்ட் நம்பராக இருக்கணும். இங்கே நமக்கு 8 நம்பர் இருக்குது, அப்போ என்னோட லாஸ்ட் ரேங்க் 8th நம்பராக இருக்கணும். அடுத்தது ரேங்க் 2. ரேங்க் 2ன்றது இப்போ ஒய்க்கு ரேங்க் கொடுக்க போகிறோம். ஒயில் ஃபஸ்ட்டு வேல்யூ 79, ஒயில் செகண்ட் வேல்யூ 62, ஒயில் தேர்ட் வேல்யூ 60. மேலேருந்து ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், ஹையர் நம்பர்லேருந்து லோவஸ்ட் நம்பர். 63க்கு அப்புறமா 53 ஃபோர்த் ரேங்க், 51 ஃபிஃப்த் ரேங்க், 43 சிக்ஸ்த் ரேங்க், 33 செவன்த் ரேங்க் அண்ட் 25 எயித் ரேங்க்.
இப்போ ரேங்க் கொடுத்தாச்சு. ரேங்க் கொடுத்துட்டோம்னா அடுத்தது டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்ன்றது ரேங்க் 1 மைனஸ் ரேங்க் 2. 4 மைனஸ் 2 2 மைனஸ் 1 1 மைனஸ் 1 0 மைனஸ் 4 2 1. ஆனால் நமக்கு தேவை, நமக்கு ஃபார்முலாக்கு தேவை டி ஸ்கொயர். ரேங்க் கார்லேஷனுக்கு நமக்கு தேவையான ஒரே வேல்யூ டி ஸ்கொயர் தான். டி ஸ்கொயரை கால்குலேட் பண்ணுறது 4 1. இது ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாறிடும். 16 4 1. இதை டோட்டல் பண்ணோம்னா நம்மளோட வேல்யூ 28. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். இதை டோட்டல் பண்ணும்போது வேல்யூ 28. நம்ம இங்கே ஃபார்முலா எழுத போகிறோம். ரேங்க் கார்லேஷனோட ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 into summation d square plus m cube minus m by 12 and so on. கீழே n cube. இது ரிப்பீட்டட் ரேங்க்கான வேல்யூ தான் அந்த m. இல்லவே ரிப்பீட்டட் ரேங்கே இல்லைன்னா அந்த பார்ட் 0 ஆகிடும். இங்கே ரேங்க்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகலை. ரிப்பீட்னா எக்ஸுக்குள்ளவே ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கணும், இல்லை ஒய்க்குள்ளவே ஏதாவது ரிப்பீட் ஆகிருக்கணும். இங்கே எதுவுமே ரிப்பீட் ஆகலை. 1லேருந்து 8 அப்படி கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ரிப்பீட்டட் ரேங்க்கு இல்லை. மீதி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர்ன்றது 28 பை என்னன்றது 8. ஸோ 8 கியூப் மைனஸ் 8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 6 இன்ட்டு 28 கால்குலேட் பண்ணிவிட்டு 8 கியூப் மைனஸ் 8ஓட டிவைட் பண்ணணும். மேலே 168, கீழே இருக்கிற டேர்மு 504. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 1 மைனஸ் 0.333 அது போயிட்டே இருக்குது. ஸோ வேல்யூ 0.67. ஸோ இப்போ ரோ வேல்யூ பாருங்கள், 1க்கும் மைனஸ் 1க்கும் நடுவில் வரணும். கரெக்டாக வந்திருக்கு 0.67. ரேங்க் கார்லேஷன் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பிகாம் பிபிஏ சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். நமக்கு கார்லேஷன் இருக்குது, ரேங்க் கார்லேஷன் இருக்குது, ரெக்ரெஷன் இருக்குது. அந்த யூனிட்ல இருக்க 3 டாப்பிக்குமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வென் ரேங்க்ஸ் ஆர் ரிப்பீட்டட். ஸோ திருப்பி திருப்பி ஒரே ரேங்க், நம்ம ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டு போடும்போது பார்த்துருப்பீங்க, ஒரே டோட்டல் வரவங்களுக்கு ஒரே ரேங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே மார்க் இருக்கிறது, இந்த நம்பர்ஸை வந்து நம்ம மார்க்காக கன்சிடர் பண்ண போகிறோம். ஒரே மார்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரே ரேங்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க போகிறோம். அதான் ரேங்க்ஸ் ஆர் ரிப்பீட்டட். ஸோ a sample of 12 fathers and their sons gave the following data about their height. ஸோ ஃபாதரோட டேட்டா கொடுத்துருக்காங்க, சன்னோட டேட்டா கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம வேர்ட்டிக்கலாக எழுதிக்க போகிறோம். ஸோ வேர்ட்டிக்கலாக எழுதும்போது ஃபாதரோட வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் சன்னோட வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 65 63, சரி பக்கத்துலேயே எழுதிக்கிறேன், 66 67க்கு 68 64 ஃபாதர், இங்கே 65 68 69. ஓகே, ஸோ 12 டேட்டா இருக்கு. 12 டேட்டாவையும் அப்படியே வேர்ட்டிக்கலாக நம்ம எழுத போகிறோம். 62 70 66 68 67 69 71. அண்ட் இந்த பக்கம் 66 68 65 71 67 68 70. இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குமா ரேங்க் தனித்தனியாக கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ரேங்க் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு கொடுக்க போகிற ரேங்கை R1 எடுத்துக்கலாம். ரேங்க் எப்பயுமே நம்ம மேக்ஸிமம் நம்பருக்கு தான் கொடுப்போம். இங்கேயும் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். எந்த ஆர்டரில் வேணால் எதர் மேக்ஸிமம் கொடுக்கலாம் இல்லைன்னா மினிமம் கொடுக்கலாம். பட் நான் வந்து மேக்ஸிமம்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க போகிறேன். மினிமமில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும், சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் வந்து 71 இருக்கு. ஸோ 71க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அலோகேட் பண்ணிட்டோம். 71க்கு அடுத்தபடியாக இருக்கிற நம்பர் 70. ஸோ 70க்கு நேராக செகண்ட் ரேங்க் அலோகேட் பண்ணியாச்சு. 70க்கு அடுத்த நம்பர் 69. 69 இங்கே இருக்கு, தேர்ட் ரேங்க் கொடுக்கணும். பட் மேலே எங்கேயாவது 69 இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம்.
எங்கேயுமே 69 இல்ல, ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால இது தேர்ட் ரேங்க். 69க்கு அடுத்த நம்பர் 68. இப்போ இந்த 68 வந்து நமக்கு இங்க ஒரு இடத்துல இருக்கு, இங்க ஒரு இடத்துல இருக்கு, அண்ட் இங்க ஒரு இடத்துல இருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல இருக்கு அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரேங்கை ஷேர் பண்ணுவாங்க. எந்த ரேங்க்னா தேர்டுக்கு அப்புறமா என்ன கொடுத்துருக்கணும், 4 5 கொடுத்துருக்கணும். ஸோ 4 5 கொடுத்துருக்கணும் அப்படின்னா 4 + 5 இதை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்றோம். 9 டிவைடட் பை 2 அப்படின்றது 4.5. ஸோ ரெண்டு பேருக்கும் சேர்த்து 4.5 பிரிச்சு கொடுக்க போறோம். இப்ப நான் ரிப்பீட்டட் ரேங்க் வர இடத்துல மட்டும் அதை கலர்ல எழுதிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு 4.5, இவங்களுக்கும் 4.5. இப்போ 4th ரேங்க்கும் போயிருச்சு, 5th ரேங்க்கும் போயிருச்சு. அடுத்து 68க்கு அடுத்தபடியா இருக்கிறது 67. 67 ரெண்டு இடத்துல இருக்கு. திருப்பி நமக்கு தெரியறதுக்காக இன்னொரு கலர்ல யூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 67 இருக்கு, இங்க ஒரு 67 இருக்கு. ரேங்க் என்ன ரேங்க் போகுதுன்னா 5th ரேங்க்கும் 4th ரேங்க்கும் அங்க போயிருச்சு. அப்ப 6th ரேங்க்கும் 7th ரேங்க் இவங்க ரெண்டு பேர் ஷேர் பண்றாங்க. ஸோ 6.5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு ரேங்க்குக்கும் நம்ம 6.5, இங்க 6.5, இந்த இடத்துலயும் 6.5 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப அடுத்தபடியா என்ன ரேங்க் இருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம். 67க்கு அப்புறம் 66. 66 ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு இடத்துல இருக்கு, 6ம் 7ம் போயிருச்சு இப்ப நமக்கு ரேங்க். அப்ப இது 8th ரேங்க். 66க்கு அடுத்த நம்பர் 65. 65 எங்க இருக்குன்னு பாருங்க, அண்ட் ரிப்பீட்டடா இருக்கான்னு பாத்துக்கலாம். அது ரிப்பீட்டடா இல்ல. ஸோ 8க்கு அப்புறம் அது 9. 65க்கு அப்புறம் 64, அதுவும் ரிப்பீட்டடா இல்ல. ஸோ இங்க நமக்கு 10. அடுத்தது 63க்கு வந்துருவோம். 63ன்றது 11th ரேங்க் அண்ட் லாஸ்ட் 12 பேர் இருந்தாங்கல்ல, 62 வரும்போது 12th ரேங்க் வந்துருச்சு. இப்போ நான் ரிப்பீட் ஆன இடத்துல மட்டும்தான் கலர் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எக்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஒய்க்கு வாங்க. ஒய்ல கிரேட்டஸ்ட் நம்பர் 71. ஸோ 71க்கு ரேங்க் 1, 70க்கு ரேங்க் 2. ஸோ 70யும் எங்கேயும் ரிப்பீட் ஆகல. 70க்கு அப்புறமா 69. 69 எங்க ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கேயும் ரிப்பீட் ஆகல. ஸோ 69க்கு 3. அடுத்தது 68. 68 வந்து நிறைய இடத்துல நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு இடத்துல இருக்கு 68, இங்க ஒரு இடத்துல இருக்கு, இங்க ஒரு இடத்துல இருக்கு, அண்ட் மேல ஒரு இடத்துல இருக்கு. ஸோ 4 இடத்துல இருக்கு. இப்போ இவங்க என்னென்ன ரேங்கை ஷேர் பண்றாங்க அப்படின்னா 1 2 3 ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. 4th ரேங்க், 5th ரேங்க், 6th ரேங்க், 7th ரேங்க், இந்த 4 ரேங்கையும் 4 பேரும் சேர்ந்து ஷேர் பண்றாங்க. 9 15 22. 22 டிவைடட் பை 4ன்றது 5.5. ஸோ இந்த 4 பேருமே 5.5 தான் ஷேர் பண்றாங்க. 5.5, 5.5, இங்க 68 வர இடத்துல 5.5, 5.5. இப்ப நம்ம 7th ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரேங்க் போடும்போது நம்ம 8ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே, 68க்கு அப்புறம் நம்பர் வந்து 67. 67 எத்தனை இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 67 வந்து நமக்கு கீழே ஒரு இடத்துல இருக்கு. வேற எங்கேயா ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்க. கீழே 67 இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது, வேற எங்கேயுமே இல்லைன்றதுனால I'll go with black. 7th ரேங்க் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்ப இவங்களுக்கு நம்ம 8th ரேங்க் கொடுக்குறோம். அடுத்தது 66. 66 நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது, அது ஒரு ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ 66 இங்க இருக்கு அண்ட் இங்க இருக்கு. அப்ப ரெண்டு ரேங்க் அவங்க ஷேர் பண்றாங்க. தட் ரேங்க் வந்து 9ம் 10ம் 9ம் 10ஐயும் டிவைடட் பை 2 போட்டா 9.5. ஸோ இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து 9.5ன்ற ரேங்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்ப 9ம் போயிருச்சு, 10ம் போயிருச்சு. அடுத்து இருக்கிறது எனக்கு 65. 65யுமே ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ வேற ஏதாவது நம்பர் மீதி இருக்கா பாருங்க, இல்ல. ஓகே, 65யும் நமக்கு ரெண்டு இடத்துல இருக்கு. 65, 65 எந்த ரேங்க் ஷேர் பண்ணுவாங்கன்னா 11த்தையும் 12த்தையும். ஸோ 11 + 12 டிவைடட் பை 2ன்றது 11.5, இங்கேயும் 11.5. இப்போ எதுக்காக இப்படி கலர் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிப்பீட் ஆகுதுன்னு காட்டுறதுக்காக நான் கலர் பண்ணிருக்கேன். நீங்க எக்ஸாம்ல ரிப்பீட்டட் ரேங்க் வரும்போது ஸ்லோவா சம் வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டி கண்டுபிடிக்கணும். ரேங்க் 1 வந்துருச்சு, ரேங்க் 2 வந்துருச்சு,
D equal to rank 1 minus rank 2. அடுத்தது D square. அதை ஸ்கொயர் பண்ண போறோம். So 9 minus 5.5. 9 minus 5.5ன்றது 3.5. அடுத்தது 1.5. 1. Next 6.5. 5.5. 6.5 5.5 1. இது minus 1.5. அடுத்தது plus 1.5. 2.5 minus 3.5 minus 3.5 plus 3.5 minus 1.5. நீங்க calculator யூஸ் பண்ணி ஒன்னொன்னா subtract பண்ணிக்கோங்க. நமக்கு d ஸ்கொயர் தான் நமக்கு இதுல யூஸ் ஆக போகுது, d கிடையாது. அதனால அது பிளஸ்ல இருந்தாலும் மைனஸ்ல இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்கொயர் பண்ண போறோம். அடுத்து d ஸ்கொயர் 3.5 ஸ்கொயர் பண்ணும்போது 12.25. இது 2.25 1 2.25 2.25 6.25 12.25 12.25 12.25 2.25 6.25 and 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு d ஸ்கொயரோட வேல்யூ 72.5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் வந்துருச்சு. ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஃபார்முலா ரோ, ரேங்க் கார்லேஷன்ன்றதை டினோட் பண்றது ரோ. ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ், இங்க நியூமரேட்டர்ல இதுக்கு பெருசா ஒரு பிராக்கெட் போட்டுக்கிறோம். நியூமரேட்டர் வேல்யூக்கு வெளியில 6. இந்த 6 நம்ம உள்ள எடுத்துக்கூடாது. 6 இன்டூ சம்மேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் பிளஸ் m இன்டூ m ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. திருப்பி அடுத்தது இது வந்து ரிப்பீட்டட் ரேங்க். எத்தனை ரேங்க் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை தடவை நம்ம இது எழுதிட்டே இருக்கணும். அதனால and so on மொத்தமா பிராக்கெட் க்ளோஸ் பண்றோம். ஹோல் திங் டிவைடட் பை n இன்டூ n கியூப் மைனஸ் n எழுதலாம், இல்லை n இன்டூ n ஸ்கொயர் மைனஸ் 1 எழுதலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இப்போ டி ஸ்கொயர் எனக்கு தெரியும். m இன்டூ m ஸ்கொயர் 1ன்றது ஒவ்வொரு ரிப்பீட்டட் ரேங்க் ஏற்ற மாதிரி மாறிட்டே வரும். இப்போ நம்ம கலர் கொடுத்ததை இங்கதான் யூஸ் பண்ண போறோம். ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ், ஸோ பிராக்கெட் பெருசா வெளியில இருக்கு, 6 உள்ள சம்மேஷன் டி ஸ்கொயர்ன்றது 72.5 பிளஸ் ஃபர்ஸ்ட் ரிப்பீட்டட் ரேங்க் என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் பாருங்க, எக்ஸ்ல இருக்கிற ரெட் கலர் பாருங்க. எத்தனை ரெட் கலர் இருக்குன்னா 2 ரெட் கலர் இருக்கு. ஸோ ரெட் கலர் 2 இருக்கிறதுனால இட்ஸ் 2 இன்டூ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இது ஃபர்ஸ்ட். அடுத்தது ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னா கிரீன் கலர்ல 2 இருக்கு. ஸோ அந்த கிரீன் கலருக்கு 2 இருக்கிறதுனால 2 இன்டூ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12 பிளஸ், இப்போ நமக்கு எக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒய்க்கு வந்துருங்க. ஒய்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ தான் இருக்கு. ப்ளூ அக்கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 4 இருக்கு. ஸோ எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை டேர்மை தான் நம்ம இங்க எழுதணும். 4 இன்டூ 4 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12 பிளஸ், ப்ளூ கலர் முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த பர்பிள் கலர் எடுத்துக்கிறோம். பர்பிள் கலர்ல 1 and 2 2 இருக்கு, 2 கலர் இருக்கு. ஸோ 2 டேர்ம் இருக்கிறதுனால 2 இன்டூ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இதோட முடியல, இன்னும் ஒரு டேர்ம் இருக்கு. நமக்கு எல்லோ ஒரு டேர்ம் இருக்கு. எல்லோக்கும் 2 இருக்கு. ஸோ நான் அதை இங்க எழுதுறேன். 2 இன்டூ 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. இது ஃபுல்லாவே நியூமரேட்டர்ல இருக்கு, நியூமரேட்டரோட டேர்ம். whole thing divided by n into n என்றது number of data. so 12 cube minus 12. இப்போ rho equal to 1 minus bracket குள்ளதான் இருக்கு எல்லா டேர்ம்ஸுமே. 6 வந்து வெளியில தான் இருக்கு. ஒன்னா கால்குலேட் பண்ணிட்டு தான் 6 ஓட மல்டிப்ளை பண்ணணும். 72.5 plus 2 ஸ்கொயர்ன்றது 4, 4 minus 1ன்றது 3. 3 ஆல 3 2s are 6. அப்ப எனக்கு டிவைட் பண்ணும்போது மேல வந்து 6 by 12 அப்படின்னு வரும். 6 by 12ன்றது 1 by 2. ஸோ 1 by 2 ஓட வேல்யூ 0.5. நீங்க இது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததும் 0.5. நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 5. 4 into 4 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து நமக்கு 5ன்னு வேல்யூ கிடைக்கும். பிளஸ் அடுத்த வேல்யூ 0.5, அடுத்த வேல்யூ 0.5. whole thing divided by 12 cube minus 12ன்றது 1716. இதெல்லாம் சேர்த்து இந்த bracket.
ஸோ 1 மைனஸ் 6 இன்ட்டு இந்த வேல்யூ எல்லாம் கேல்குலேட் பண்ணி 1716 டிவைட் பண்ணும்போது 0.278 வருது. ஸோ ரோ ஈக்குவல் டு 0.722. ஸோ ரேங்க்ஸ் ரிப்பீட்டடாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ரேங்க்ஸ் எல்லாம் அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேங்க் கார்லேஷன். இந்த ரேங்க் கார்லேஷன்னா எப்பயுமே 2 டேட்டா வச்சு நம்ம ரேங்க் கார்லேஷன் போடுவோம். இங்கே 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்காங்களா யூஸ் ரேங்க் கார்லேஷன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 டேட்டா கொடுத்துட்டு இதில் எந்த பேர் ஆஃப் ஜட்ஜஸ், பேர்னா 2 பேர், எந்த பேர் ஆஃப் ஜட்ஜஸ் நியரஸ்ட் அப்ரோச் டு காமன் டேஸ்ட் இன் பியூட்டி. ஸோ ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது, 3 பேருமே ரேங்க் கொடுக்குறாங்க. இங்கே வந்து டைரக்டாகவே ரேங்க் கிவன். நமக்கு ரேங்க் கார்லேஷன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ரேங்க் டைரக்டாக கொடுத்துருக்கிறது, ரேங்க் கொடுக்கலனா நாம ரேங்க் அலோகேட் பண்றது. அதுலேயே 2 இருக்கு. ஒன்று ரிப்பீட் ஆகாத ரேங்க்கு, இன்னொன்று ரிப்பீட்டட் ரேங்க்கு. இப்போ இங்கே ரேங்கே டைரக்டாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்றோம்னா 10 கான்டெஸ்டன்ட் இருக்காங்க, 1லேருந்து 10 தான் நமக்கு மார்க்கே இருக்கு. ஸோ ரேங்க் டைரக்ட்லி கிவன் மெத்தட் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ 3 ஜட்ஜ் எடுத்துருக்காங்க. பேரா எடுத்து எந்த பேருக்கு வந்து ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேரா எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஸோ ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், ரோ 1 2, அடுத்தது ரோ 2 3, செகண்ட் பேர், தேர்ட் பேர், அடுத்தது ரோ 3 1. இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ல நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜை ரேங்க் 1ன்னு எழுதலாம். நான் வெர்டிக்கலா எழுதிக்கிறேன். ரேங்க் பை ஜட்ஜ் 1ன்றத ரேங்க் 1, அடுத்தது ரேங்க் 2, அடுத்தது ரேங்க் 3 அப்படின்னு எழுதுறோம். ஸோ ரேங்க் 1ல என்ன இருக்குன்னா 2 7 1 5 3 4 8 6 10 and 9. ஸோ இது ரேங்க் 1. ஜட்ஜ் 1ஓட வேல்யூஸ் எல்லாம் லைனா எழுதியாச்சு. அடுத்தது ஜட்ஜ் 2ஓட நம்பர்ஸ். ஜட்ஜ் 2ஓட நம்பர் 10 6 3 8 7 2 9 5 4 and last number 1. இது ஜட்ஜ் 2 கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ரேங்க்ஸ். அடுத்தது ஜட்ஜ் 3 கொடுத்த ரேங்க் 2 5 6 9 1 3 7 4 8 and 10. இப்போ நம்ம மேல காம்பினேஷன் எழுதியிருக்கோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ரோ 1 2, ரோ 1 2 அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் காம்பினேஷனா வச்சு அதுக்கு டி கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டி கண்டுபிடிக்க போறோம். 3 பேருக்கு தனித்தனியா 3 டி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேருக்கு நம்ம D1ன்னு எழுதலாம். D1ன்றது யாரு, இவங்களுக்கு D1, இவங்களுக்கு D2 அண்ட் இந்த பர்சன்ஸ்க்கு D3. ஃபர்ஸ்ட் D1ன்றது எந்த 2 பேருக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். அப்போ R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது D2. D2ன்றது யாருக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், செகண்ட் ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்குமான டிஃபரன்ஸ். அப்போ R2 மைனஸ் R3 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் D3ன்றது யாருக்கு பார்க்க போறோம்னா தேர்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும். R3 மைனஸ் R1 ஹோல் ஸ்கொயர். நமக்கு D1 ஸ்கொயர் D2 ஸ்கொயர் தானே வேணும். ஸோ D1 ஸ்கொயர்ன்றது R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர், D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயர். இதை வச்சு தான் நம்ம சம்மு ப்ரொசீட் பண்ண போறோம். எப்பயுமே 1 தான் இருக்கும், அதனால நம்ம முதல்ல D1 கண்டுபிடிச்சிருப்போம் R1 மைனஸ் R2ன்னு, அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணியிருப்போம். பட் இங்கே என்ன பண்றோம், நம்ம டைரக்டாவே ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எழுதலாம். D1ன்றது R1 மைனஸ் R2. உங்களுக்கு தெரியறதுக்காக இதுவும் இதுவும் நம்ம இப்ப என்ன மார்க் பண்ணிருக்கோம்னா அது ரெண்டும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டே வாங்க. 2ல 10, 2 மைனஸ் 10ன்றது மைனஸ் 8. நான் இங்கேயே மைனஸ் 8ம் எழுதி அதுக்கு ஸ்கொயரும் எழுதுறேன், 64. அடுத்தது 7 மைனஸ் 6, 7 மைனஸ் 6ன்றது 1, டிஃபரன்ஸ் 1. நம்ம லாஸ்ட்ல இருந்து இதை
மைனஸ் பண்ணுறத எரேஸ் பண்ணிடுவோம். 1 மைனஸ் 3ன்றது -2 ஸ்கொயர் பண்ணும்போது 4. 5 மைனஸ் 8 -3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. 3 மைனஸ் 7ன்றது -4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. நம்ம ஸ்கொயர் தான் பண்ணுறோன்றதுனால நமக்கு ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே பிரச்சனை கிடையாது. எப்படியும் நமக்கு ப்ளஸ் தான் வரப்போகுது. அதனால நான் வந்து மைனஸை பாதர் பண்ணல இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஓகே, 4 மைனஸ் 2ன்றது 2, 2 ஸ்கொயர் 4. 8 மைனஸ் 9ன்றது 1, 1. 6ம் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 1, ஸ்கொயர் பண்ணால் 1. 10க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 6, ஸ்கொயர் பண்ணும்போது 36. 9க்கும் 1க்குமான டிஃப்ரென்ஸ் 8. ஸோ 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 200 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் கீழே ஃபார்முலாக்கு போயிடுறேன், அப்புறம் திருப்பி மேலே போகலாம். ஸோ ஃபார்முலாவில் என்னோட ரோ ஃபஸ்ட்டு ஜட்ஜ் செகண்ட் ஜட்ஜோட காம்பினேஷன். நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டூ summation of d square divided by n cube minus n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. 1 minus 6 into summation of d square by n cube minus n. இப்போ ரோ 1 2ன்றதுனால 1 minus 6 into summation of d1 square. d1ன்றது 1 and 2 கானது. n cube minus n. So 1 minus 6 into summation of d1 square இப்போதான் calculate பண்ணோம். 200. n-ன்றது நமக்கு 10. So 10 cube minus 10 ஓட value 990. So மேலே 1200, கீழே 990 வருது. இதை டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.212. இதுதான் ரோ 1 2 ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்குமான வேல்யூ. இப்போ நம்ம திருப்பி மேலேயே போயிடலாம். மேலே போயிட்டு இப்போ D2. D2க்கு எனக்கு நான் என்ன எடுக்கிறேன்? செகண்ட் பர்சனையும் தேர்ட் பர்சனையும் எடுக்கிறோம். ஓகே, இந்த பர்சனையும் தேர்ட் பர்சனையும் எடுக்கிறோம். நான் ஒரு மார்க்கிங்காக அதை எழுதியிருக்கேன். 10 minus 2 8. 8 square 64. 6 minus 5 1 1. 3 minus 6 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9. 8 minus 9 1. ஸோ 1. 6 36. இது 1, ஸோ 1 தான். இங்கே 2 டிஃப்ரென்ஸு, ஸோ 2 ஸ்கொயர் 4. 1 டிஃப்ரென்ஸ், ஸோ 1. 4 டிஃப்ரென்ஸ், ஸோ 16. லாஸ்ட் வேல்யூவில் 9 டிஃப்ரென்ஸ், ஸோ 81. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 214 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ செகண்ட் ஜட்ஜ் இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே போயிட்டு செகண்ட் ஜட்ஜ்க்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா அதே தான். செகண்ட் ஜட்ஜு தேர்ட் ஜட்ஜு 1 minus 6 into summation d2 square by n cube minus n. So 1 minus 6 into 214 by 990. இதை மைனஸ் பண்ணால் எனக்கு ரோ 2 3யோட வேல்யூ மைனஸ் 0.297. இங்கேயும் நமக்கு இது மைனஸு. ஓகே, மைனஸ் 0.297 இந்த வேல்யூ வருது. இப்போ இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ண போறோம். D3ன்றது தேர்ட் பர்சனுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ தேர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்ன்றதுனால நம்மளால ஈஸியாக இப்படியே மைனஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் காலமையும் லாஸ்ட் காலமையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலமையும் லாஸ்ட் காலமையும் இப்போ சேர்த்து பாருங்க. 2 minus 2 0. 7 minus 5 2. 2 square 4. 1 minus 6ன்றது 5, அப்போ 25. 5 minus 9 4 16. 3 minus 1ன்றது 2, ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 1. அடுத்தது 6 minus 4ன்றது 2, ஸோ 2 ஸ்கொயர் 4. 10 minus 8ம் 4. 9 minus 10 1. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 60. திருப்பி தேர்ட் ஜட்ஜுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஜட்ஜும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜும் 1 minus 6 into summation d3 square by n cube minus n. So 1 minus
6 into 60 divided by 990. இப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.636. இப்போ ரெண்டு வேல்யூ நெகட்டிவும் ஒரு வேல்யூ தான் நமக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ தேர்ட் வேல்யூ தான் பாசிட்டிவ் வந்திருக்கு அண்ட் தேர்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. எது மேக்ஸிமமோ அந்த 2% தான் வந்து காமன் டேஸ்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ ரோ 3(1) இஸ் மேக்ஸிமம். இது மேக்ஸிமம்ன்றதுனால ஜட்ஜ் 3 அண்ட் ஜட்ஜ் 1 have the common taste. இதான் நம்மளோட கொஸ்டின், common taste in beauty. இதான் இதோட கன்க்ளூஷன்.